யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று நெல்லை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் நெல்லை ஆதீனத்தில் சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். இதேவேளை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலை, இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பசாவலான் பிரதேச விடுவிப்பு, இண்டிகோ விமான சேவை ஆரம்பித்தல், இலங்கை இந்தியாவுக்கான கப்பல் சேவையை ஆரம்பித்தல் போன்ற பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இந்த சந்திப்பில் வடமாகாண ஆளுநர் PHM சார்ல்ஸ், தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க, முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க, முன்னாள் இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆரியகுளம் நாகவிகாரைக்கு விஜயம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டார். ලවණිවත් කරන්නේ නිර්ලවණීකරණය කරන යාපනයේ වතුරනේ කරුණු දෙයක් මම තව එකක් හදනවා ඒක දමිළ ජනතාවගේ අපි දමිළ බෞද්ධ සංගමයේ තුමාට එළියෙන් අතුන කිනෝකෝ වට වෙනකම් මේක කරන්නේ කියලා අපේ ආචාර්ය මෝගන් මහත්තයා ඔබතුමාට ගෞරව කරනාලා දාලා අපි දමිළ ජනතාව වෙනුවෙන් ගෞරව දක්වනවා ඉතින් කවුරුත් දෙකක් අතර යටිච්ච වෙලාවේ නැගිටිනවා தமிழ் பௌத்த சங்கமே சபாபதி இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள ரியோ ஐஸ்கிரீம் விற்பனை நிலையத்துக்கு சென்றனர். விசேட விஜயமாக நேற்று யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். இதன் ஒரு அங்கமாக யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள ரியோ ஐஸ்கிரீம் விற்பனை நிலையத்துக்கு சென்ற ஜனாதிபதி அங்கு ஐஸ்கிரீமை சுவை பார்த்தார். இதன்போது அங்கு கூடிய பொதுமக்கள் ஜனாதிபதியுடன் தாமும் நின்று ஆர்வமாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.